எக்ஸல்ல இருக்கிற ஒரு நம்பரை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் உங்களுக்கு இருக்குது. எந்த வேல்யூ நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ, எந்த நம்பரை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல D10ல் உள்ள இந்த நம்பரை தான் நான் என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இது ஒரு பெரிய ஃபார்முலா, இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள், Ctrl+C Ctrl+V. இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த செல்லை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த செல்லை ரெஃபர் பண்ணுது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ்க்கு பதிலாக இந்த ரெஃபரன்ஸை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவுடைய அவுட்புட்டு இந்த நம்பரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவுட்புட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். அதை மாற்ற வேலையை நான் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாக்குள்ளே பார்க்கும்போது C11 அப்படின்ற இந்த ரெஃபரன்ஸுக்கு பதிலாக இந்த ரெஃபரன்ஸ், அதாவது D10ன்ற ரெஃபரன்ஸை மாற்ற போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+H ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற C11 அப்படின்ற அந்த நம்பரை D10 நம்ம மாற்ற போகிறோம். டைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருங்க. ஆல் கொடுத்த அடுத்த செகண்ட்லேயே உங்களுக்கு இந்த அவுட்புட் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அவுட்புட் வந்துருச்சு. 4352 and 50 பைசேன்னு அழகாக இதோடைய அவுட்புட் வந்துருச்சு. இது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு நம்பர் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வரணும் அப்படி ஆசைப்படும் போது ஃபார்முலா காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள், ரெஃபரன்ஸை மட்டும் மாற்றுங்க, அவுட்புட் கிடச்சிரும்.